எனக்கு வந்து இந்த படத்தில் வாசு சார் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். ஏன்னா என்னுடைய தலைவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு நிறைய படம் இயக்குன டைரக்டரில் பி வாசு சாரும் ஒன்று. ஃபஸ்ட் ஃப்ரேம் வைக்கிற வரைக்கும் ரொம்ப பயமாக இருந்தது, பெரிய டைரக்டர் ஆச்சு எப்படி இருப்பார்னு. உள்ளே வந்த அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். இன்னும் நிறைய படம் அவர் கூட பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. ஒரு மகனை எப்படி பார்த்துக்கணுமோ, எப்படி ஷாட் வைக்கணுமோ, எப்படி எடுக்கணுமோ, அந்த மாதிரி சக்திக்கு எப்படிலாம் அவர் ரசித்து பண்ணாரோ அதை விட அதிகமாக பண்ணியிருக்காரு. வாசு சாருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர், படம் எடுத்துகிட்டு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா ஓடி போயிடுவாங்கன்ற பயத்தில் இருக்கும்போது கடைசி வரைக்கும் இருந்து நல்ல பப்ளிசிட்டி பண்ணி ரொம்ப செலவு பண்ணியிருக்காரு, அமைதியாக இருக்கார். அந்த ப்ரொடியூசருக்காகவே இந்த படம் பெருசாக ஒன்றுன்னு நான் வணங்குற ராகவேந்திர சாமி வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோன்ஸ் நான் சொல்கிறத விட ரித்திகா சிங் தான் ஃபஸ்ட் ஹீரோன்னு சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் நீங்கள் படம் ரிலீஸ் ஆனால் உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லா கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொரு ஷாட்டும் பார்த்திங்கன்னா வாசு சார் வந்து நாங்கள்லாம் கூட ஈஸியாக நடிச்சிட்டு போயிடலாம். அவங்க வைக்கிற ஒரு ஃப்ரேமை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் அந்த ஷாட் ஓகே ஆகும். ஸோ ரித்திகா சிங் தான் ஃபஸ்ட் ஹீரோ இந்த படத்தில். அவங்களுடைய தெலுங்கு படமும் இப்போது வெங்கடேஷ் பாபு கூட நடித்த தெலுங்கு படம் சூப்பர் ஹிட்டாக இருக்குது. வாழ்த்துக்கள் ரித்திகா. அப்புறம் சக்தி தம்பி. ரெண்டாவது யாருன்னு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் இந்த படத்தில். அவருக்கு வந்து இந்த படம் மிகப்பெரிய ரீஎன்ட்ரியாக இருக்கும். அவர் தான் ரெண்டாவது ஹீரோன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு காமெடி. ஏன்னா அவருடைய ரசிகன் நான். இந்த படத்தில் நான் பார்த்ததில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரை பார்த்து நான் ரசிச்சிருக்கேன். ஸோ வடிவேல் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அதேமாரி பானுப்பிரியா மேடம், நான் அவங்களுடைய ரசிகை. டான்ஸில் அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ராதா ரவி அண்ணன் ஃபஸ்ட் டைம் தான் படம் பண்ணுறோம். ஃபஸ்ட் டேலேருந்து இப்போ முடிகிற வரைக்கும் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது தனியாளாக யாருமே இல்லாமல், எந்த ஒரு துணையும் இல்லாமல் வந்தோம். ராதாரவி அண்ணன் சொன்னார், நிறைய கண்ணு பட்டிருக்கேன் நான் பார்த்துக்கன்னு. உங்களை மாரி பெரியவங்க ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் அந்த கண்ணு பட்டுறதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதம்லாம் எனக்கு இருக்குது. ஸோ ராதாராஜ் அவருடைய ஆசீர்வாதம், நீங்கள் மனசார வாழ்த்து வந்ததெல்லாம் ரொம்ப நன்றி சார். அப்புறம் இந்த படத்தில் சக்தி தம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு பஸ்ஸில் ஒரு சாங் பாடுவார். அந்த சாங் பாடும்போது ரொம்ப நல்ல டேலண்ட் இருக்குது, ஏன் இந்த தம்பிலாம் இன்னும் பெரிய அளவில் ஹிட் ஆகலை அப்படின்லாம் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த படம் பார்க்கும்போது கன்னடத்துலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஆனால் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்திங்கன்னா நான் நின்றுட்டுருப்பேன், அவர் அழுதுட்டு வந்து காலில் விழுவார். அந்த விழுகிற சீன்லாம் எனக்கே வந்து கண்ணு கலங்கிடுச்சு. பிரமாதமான நடிகர். இந்த படத்தில் மூணாவது ஹீரோன்னு சொன்னால் அவர் தான் சொல்லணும். நான் ஃபோர்த் ஹீரோ தான் அந்த படத்தில். ஏன்னா கதை ரொம்ப, ஒரு சில படத்தெல்லாம் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கதை ஆரம்பிக்கும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரீல்லேருந்தே கதை இருக்குது. ஸோ வாஸ் சார் அவ்வளோ கஷ்டப்பட்டு கன்னடத்தில் இட்டு கொடுத்தாரு, இப்போ தமிழ்லையும் பண்ணிகிட்ருக்காரு. என்னுடைய ஆர்ட் டைரக்டருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி டான்ஸ் மாஸ்டர் சிவாவுக்கு என்னுடைய தேங்க்ஸ், ஃபைட் மாஸ்டருக்கு என்னுடைய நன்றி. இவ்வளோ கருப்பாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் இவ்வளோ அழகாக காமிச்ச என்னுடைய கேமராமேன் சர்வேஸ் முராரி. இந்த படம்ல நெக்ஸ்ட் படம் கூட அவர் கூட ஒர்க் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. அடுத்த படம் கூட அவர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. சக்தி சார், ப்ரொடியூசர் சொல்லியாச்சு. தமனுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காஞ்சனா படம் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ஒரு ஹீரோவாக இருந்தது. இந்த படத்துலையும் அப்படி தான் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவர் கூப்பிட்டு உட்கார வைக்கிறது தான் கஷ்டம். ரவி சார் இருக்கிறதால ஈஸியாக கூப்பிட்டு உட்கார வச்சிடறாரு அவரை. ரவி சார் மட்டும் இல்லைன்னா தமனை கிரிக்கெட் கிரவுண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து எங்களால் இங்கே உட்கார வைக்க முடியாது. ஸோ தமன், தேங்க்ஸ் தமன். ஸோ மேடையில் இருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். முதல்ல வந்து ப்ரொடியூசர் சார் ரவீந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் அவர் இல்லைன்னா இந்த ஸ்டேஜ் எனக்கு கிடச்சிருக்காது. நெக்ஸ்ட்டு சக்தி
பிவாசு சார், சாரி ஐ எம் வெரி நர்வஸ் டுடே. அப்புறம் பிவாசு சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அப்புறம் லாரன்ஸ் சார், சக்தி, அப்புறமா ரித்திகா எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டீமே இட்ஸ் வெரி பிக் க்ரூ. இங்கே வந்த மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் ப்ரொமோட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கார் நன்மை கடலிலும் பெரிதுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா ஒருத்தவங்க செய்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத செய்த உதவி வந்து என்றைக்குமே மறக்கக்கூடாது, லாங் லைஃப்னுவாங்க. ஸோ இவங்க எல்லாம் செஞ்ச உதவியை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். அண்ட் நீங்களும் எனக்கு எப்போவுமே கீப் ஆன் சப்போர்ட் மீ. இந்த படம் சிவலிங்கா வந்து லைக் முதல்ல நான் இந்த படத்துக்கு வந்து நன்றி யாருக்கு சொல்லணுன்னா சிவராஜ்குமார் சாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கன்னடத்தில் வந்து அவர் தான் வந்து அப்பா கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணார், சக்தி பண்ண சொல்லுங்கள் இந்த கேரக்டர் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இன்னொன்று இந்த கேரக்டருக்கு நான் கன்னடத்தில் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே நான் கேட்கும்போது நான் தான் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட ரொம்ப என்ன சொல்கிற சண்டை போட்டு வாங்கினேன்னு சொல்லலாம் அந்த வாய்ப்பு. அண்ட் சிவராஜ்குமாரோட சாரோட சப்போர்ட் எனக்கு இருந்துச்சு. அதனால் கன்னடத்தில் இந்த படம் பண்ணேன். தமிழில் பண்ணோங்கிறதுக்காக தான் மெயினாக கன்னடத்தில் நான் இந்த ஃபிலிம் பண்ணது. அண்ட் தமிழில் வந்து லாரன்ஸ் மாஸ்டருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சிவராஜ்குமார் சார் சப்போர்ட்டை விட இவரோட சப்போர்ட் இது இன்னும் அதிகமாக இருந்தது எனக்கு. ஏன்னா இந்த படத்தில் வந்து கேரக்டர் வந்து அவ்வளோ மாற்றினாங்க, நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டியிருந்தது. லைக் எப்படி ஆப்த மித்தராலேருந்து சந்திரமுகிக்கு நிறைய விஷயங்கள் மாற்றினாங்களோ அந்த மாதிரி லாரன்ஸ் மாஸ்டருக்காக நிறைய விஷயங்கள் தமிழ் ஆடியன்ஸ்க்காகவும் நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ரவி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் பழனி, விக்ரம் இவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவங்க இல்லைன்னா தமிழில் இந்த ப்ராஜெக்ட் வந்து அண்டர்டேக் ஆகிருக்காது. ஸோ எல்லாருக்கும் நன்றி. அண்ட் வடிவேல் சாருக்கு இந்த படம் அவருக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இந்த படம் ஒரு பெரிய கம்பேக். கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் வைஸ் என்னோடய படங்களில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை அந்த படத்தில் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் நான் ஆக்ட் பண்ண படங்களில் விட. அண்ட் ராதாரவி சார் கூட ஆக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 92ல் இது நம்ம பூமி படத்தில் ஆக்ட் பண்ணேன், கடைசியாக 25 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் தான் அவர் கூட ஆக்ட் பண்ண வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஹோல் டீமுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முதல்ல எனக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வாசு சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிவலிங்கா படம் கண்டிப்பாக இட்ஸ் அன் எக்ஸலண்ட் த்ரில்லர் அண்ட் ஃபேமிலி வேல்யூஸோட அமைஞ்சிருக்கு. டெஃபினட்டாக இது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது. காஞ்சனா, சந்திரமுகி அந்த மாதிரி ஒரு பெரிய ஹிட் ஆகணும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் வெரி ப்ளஷர் ஒர்க்கிங் வித் த என்டையர் டீம். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் இந்த படத்தில் வந்து நிஜமாகவே பயந்தான் ஒர்க் பண்ணேன். ஏன்னா பிவாஸ் சார் எப்படி இருக்கும், ஒரு ராஜா சாரோடலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, எப்படி அவுட்புட் எப்படி வாங்குவார். ஸோ அந்த பயத்தில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ரவி சார் ப்ரொடியூசர் முன்னால் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு காட்ஸ் அண்ட் பிரதர் மாதிரி. ஸோ ரொம்ப லைஃப்பில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய எனக்கு ஒரு பிரின்சிபல், எனக்கு ஒரு ஹெட் மாஸ்டர் எல்லாமே அவர் தான். ஸோ அவர் எப்படி டியூன் ஓகே பண்ணுவாரா, திட்டுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஒர்க் பண்ணேன். அப்புறம் லாரன்ஸ் மாஸ்டர், ஸோ எங்களோட காஞ்சனா ஜர்னியில் வந்த சிவலிங்கா. ஸோ டெஃபினட்டாக 100% வெற்றி அடையும்னு நம்புகிறேன் படத்தை டெஃபினட்டாக. பிகாஸ் பிவாசு சார் அவருக்கு தெரியும், அவர் ரொம்ப கேரோடு எடுப்பார், அவர் ஸ்கிரிப்டை ரொம்ப நம்பி எடுப்பார். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வேணால் பர்ஃபெக்டான செட்டான ஒரு பர்ஃபெக்ட் கமர்ஷியல் டைரக்டர். ஸோ டெஃபினட்டாக படம் கண்டிப்பாக வெற்றி அடையும்னு ஒரு நம்பிக்கை. பிவாஸ் சார் எப்போவுமே அவர் ப்ராடக்டே அப்படி தான் இருக்கும். அவர் இல்லாமல் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ண மாட்டார், ஷூட்டிங் போக மாட்டார். ஸோ அதுக்கு சேர்ந்த இந்த டீம், ரித்திகா சிங் ரொம்ப எனக்கு வந்து தெலுங்குல ரவி தேஜா பார்த்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எனர்ஜி, அவர் எப்போவுமே எனர்ஜி கம்மியாகவே இருக்க மாட்டார். அந்த மாதிரி ரித்திகா சிங் ஃபீமேல் ஆர்டிஸ்டில் அந்த எனர்ஜி அவங்க கையில் இருக்குது, அவங்க இதில் இருக்குது. ஸோ ஒரு பாக்ஸராக இருந்து இன்றைக்கி வந்து பயங்கரமாக ஒரு ஹீரோயின் ஆகியிருக்காங்க. இப்போது தெலுங்குல குரு கூட பெரிய ஹிட் ஆச்சு. கங்க்ராட்ஸ் ரித்திகா. ஸோ அந்த சக்ஸஸ் ஸ்ட்ரீம் திருப்பி கண்டினியூ ஆகுது. அண்ட் லாரன்ஸ் மாஸ்டர், காஞ்சனா, அப்புறம் சிவலிங்கா, தேங்க்ஸ் மாஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் த நம்பிக்கை. ஸோ லாரன்ஸ் மாஸ்டரோட அந்த சக்ஸஸ் ஜர்னி ஆல்வேஸ் கண்டினியூஸ். அண்ட் தேங்கிங் த ஹோல் டீம், பழனி, எவ்ரிபடி, அஷ்ரஃப், எல்லோரும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க இந்த படத்துக்கு. ஸோ congratulations for the whole team for the great success. April 14th வரோம்.
டிசம்பரே நாங்கள் காப்பி ரெடி பண்ணி ஃபுல்லாக பார்த்துட்டோம். பட் 3 months நாங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணோம். இந்த ஹாலிடேஸ் எல்லாம் முடிட்டோம், சம்மர்லாம் முடிட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இந்த டேட் இஸ் ஸோ குட் ஃபார் அஸ். ஸோ April 14th இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஒரே தாயின் கருவில் பிறக்கவில்லை என்றாலும் நம்மெல்லாம் ஒன்றுபட்ட சகோதரர்களாக இருக்கக்கூடிய என்னுடைய பத்திரிகையாளர் நண்பர்களே, ஊடக நண்பர்களே, மேலும் இந்த படத்தை ஏன்னா எனக்கு நடிக்கின்ற முறையில் 2 பேர் தான் 2 கண்ணு, ஒன்று தயாரிப்பாளர், ஒன்று இயக்குனர். ஸோ அந்த இருவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். மேலும் சகோதரர் லாரன்ஸோட இது எனக்கு முதல் படம். நமக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாத வேஷம். ஏன்னா அவர் டான்ஸ் ஆடுவார், ஃபைட் பண்ணுவார், இந்த 2 வேலையும் நமக்கு கிடையாது இப்போ. அதனால் நல்ல காலங்களில் இவர் வரும்போதெல்லாம் நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி கேரக்டருக்கு போயிட்டோம். இல்லைனா இந்த ஆள் ஆட விட்டுருப்பார், முட்டையை கட்டியிருப்பான் நம்மளை. என்ன மாதிரி ஆடுறார், பம்பரமாக ஆடிக்கிட்டு இருந்தார். படம் பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதான் ஃபஸ்ட் டைம் இப்போ குவைட் ரீசன்ட் டைம்ஸில் நான் பார்த்த ட்ரைலர் ஆகட்டும், சாங் ஆகட்டும், டான்ஸ் எல்லாமே பிரமாதமாக இருக்கிற இப்போ சிவலிங்காவை பார்த்தேன். நான் நடித்ததற்காக சொல்லவில்லை, ஏன்னா டென்ஷனை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் படத்தை. அதுலேயும் இப்போ ரீதா சிங் நடிச்சிருக்காங்கன்னா இறுதி சுற்றில் நான் பார்த்தேன். அது பாக்ஸர். இப்போ தான் கொஞ்சம் தைரியமாக கொஞ்சம் நெருங்கி நிற்கிறேன் நான். அப்போ கொஞ்சம் பயம்தான், ஏன்னா அதுக்கு கையில் வித்து இருக்குன்றது சொன்னாங்க எனக்கு. அப்போ அது மேலேயே பார்த்தேன், நான் ரிங்லேயே பார்த்தேன். அண்ட் ஷீ இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். அதாவது நேச்சுரல் ஆர்டிஸ்ட். அது ஒரு ரிவர் மாதிரி அது. அதனால் அது ரொம்ப நேச்சுரல் ஆர்டிஸ்ட்டு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் பானுப்பிரியா போன்ற பெரியவங்களாம் நடிக்கும் போது அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களாம். அதனால் அவங்களோட நம்ம நடிக்கிற போது நமக்கு ஒரு பெரிய கதாநாயகி இல்லையா, நாங்களாம் அட்மையர் பண்ணி பார்த்த கதாநாயகி. ஏன்னா நான் நிறைய படத்தில், எத்தனை படத்தில் நான் கெடுத்தேன்னு தெரில, இருந்தாலும் அது எனக்கு தெரியாது. ஏன்னா அதில் நான் வில்லனா நான் ரொம்ப படம் பானுவோட நடித்ததில்லை. அமரனில் நடித்தேன், ஆனால் நான் கொஞ்சம் வயசான வயசும், அது ஹீரோயின் அது. அதனால் பானு வந்து பிரமாதமான நடிகை, அவங்கள பற்றி சொல்ல தேவையில்லை. அண்டு சாரா இப்போ சொன்னாங்க, நான் ரொம்ப பேசுகிறதுக்கு நர்வஸாக இருந்தேன். என்னம்மா ஷூட்டிங்கில் ஆரம்பித்த நர்வஸ்னஸ் இன்னும் முடியலையே உனக்குன்னு கேட்டேன். அதை அவங்க பாவம் பயப்படுவாங்க போல கூட்டத்தை பார்த்தா. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இப்போ கேமராமேன் சார்லாம் பற்றி சொல்ல தேவை. நான் கேட்டேன், தெலுங்கில் வந்து ஒரு 65 படத்துக்கு மேலே செஞ்சுருக்காருன்னு. அதே மாதிரி இதில் மியூசிக் டைரக்டர்ஸ் டன் அ வெரி குட் ஜாப். நான்லாம் எங்கேயோ கேட்ட டியூனுக்குள்ளே தானே இருக்கும் எல்லாமே, ஆனாலும் அதில் ஒரு அழகு இருக்குது, பிரமாதம் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, எப்பவுமே 7 சுரங்கள் தானே, அதுலேருந்து வேறு எங்கே வெளியே போகிற? நீ எதை தொட்டாலும் தான் திருப்பி வரணும். இப்போ கதைன்னா அம்மா அப்பா இல்லாமல் எப்படி கதை? அதனால தானே சொன்னாங்க ஃபரிதா அவர்களை அழைக்கிறோம், சக்தி அவர்களுடைய தாயார்னு சொன்னாங்க. அதே மாதிரி இதில் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, சக்தி அவர்கள் நடிச்சிருக்காங்க. சக்தி வந்து வாசு சார் பையன் மட்டும் இல்லை, என்னுடைய மகனாக இருப்பவர் அவர். எனக்கு நான் மகனாக தான் அவனை ட்ரீட் பண்ணுவேன். ஏன்னா சிறு வயசில் சின்ன தம்பிலெல்லாம் ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல குழந்தையிலே. அவன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே தமாஷ் பண்ணுவேன். சக்தி ஆகட்டும், சிம்பு ஆகட்டும், 2 பேருக்குமே சொல்லுவேன், நீங்கள் 2 பேருமே லேபில் பிறந்த பிள்ளைங்கடான்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த லேபில் அந்த சொல்யூஷன்லாம் போட்டு பிறந்த பிள்ளைங்க, அந்த ஃபில்ம்லாம் சாப்பிட்டு வந்த பிள்ளைங்க. அவனுக்கு நடிப்புலாம் சொல்லித்தரவே வேணாம் சக்திக்கெல்லாம். அந்த படத்தில் நடித்தான் அவன். இந்த படத்தில் நடிக்கும் போது எல்லாருமே எல்லோரும் கை தட்டினாங்க, ரசித்தோன்னெலாம் சொன்னாங்க. ஆசிரியர்லாம் சொன்னார், அவனும் சொன்னான், என்கரேஜ் பண்ணாங்க. அது என்கரேஜ்மெண்ட் இல்லை, தானாக நாங்களாக எங்களால் அறியாமல் வந்தது தான். ஏன்னா லாஸ்ட்டில் பேசுகிற டைலாக் பேசும்போது நான் வெளியே இருந்துகிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரே க்ரௌடாக இருக்குது ஹால்னு. சத்தம் கேட்டோன்னே உள்ளே ஓடி போய் நின்று பார்த்தேன் நான். அது அதாவது ஒரு பெரிய பெருமை என்னென்னா, நான் ஃபீல் பண்ண அளவு கூட வாசு ஃபீல் பண்ணாரான்னு தெரியல. அவர் ரூமில் போய் ஃபீல் பண்ணியிருப்பார். அந்த இடத்துல ரொம்ப மோசமான ஆள் இல்லை, கடுன்னு இருப்பேன். நமக்கு எரிச்சலாக இருக்கும் வாசு பார்த்தா. ஏன்னா அந்த ஷாட்டு ஓகேடா, நல்லா பண்ணுப்பா, தட்டி விட்டுட்டு அடுத்த ஷாட்டுக்கு போயிடுவாப்பில். அவருடைய இது அந்த கடிவளம் போட்ட மாதிரி அந்த மாதிரி ஒரு மனிதன். அது வாசுக்கு வந்து எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, நன்றியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் எவ்வளோ படம் செஞ்சாச்சு அவர்கிட்ட. இதை விட பெரிய படங்கள் செஞ்சாச்சு, இதை விட நல்ல படங்கள் செஞ்சாச்சு, இதை விட நல்ல கேரக்டருங்க செஞ்சுருக்கேன் அவர்கிட்ட, சின்ன கேரக்டரும் செஞ்சுருக்கேன், எல்லாம் செஞ்சுருக்கேன் நான் அவர்கிட்ட. அதனால் எனக்கு அவர்கிட்ட சகல உரிமை இருக்குது. எங்கள் குடும்பத்தில் நாங்களாம் ஒரே, எனக்கு தான் மகன் சொன்னேன் சக்தி. அது மாதிரி அந்த பிள்ளை நல்லா வரணும். ஏன்னா அந்த தமிழ் படத்தில் வந்து இப்போ பெரிய ட்ராபேக் ஆகுது. இந்த தாடி வச்சவனெல்லாம் ஹீரோவை வந்துக்கிட்டே இருக்கும்போது முகம் தெரிய மாட்டேது, அடையாளம். அதுக்காக சொல்கிறேன், சக்தி அடையாளம் தெரியுது ரொம்ப எல்லாருக்கும்.
இப்போ லாரன்ஸ் மாஸ்டர் கூட நான் சொன்னேன், அழகாக வர்றாரு அந்த ஆள். இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியே இருக்கார், சாமியார் மாதிரி இருக்கார். இப்போ ஒன்று சாமி லாரன்ஸ் சொல்கிறதான்னு கேட்டேன் நான். சாமியார் மாதிரி இருக்கார், அமைதியாக தான் பேசுவார். ஆனால் புரட்சிக்கு உள்ளம் படைத்தவர். இல்லைன்னா ஜல்லிக்கட்டில் வந்து உட்காருவானா ஒரு மனுஷன். எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் ஒரு நடிகர்னால் கொஞ்சம் யோசிச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து உட்காந்து அவங்களும் ஒருத்தராக இருந்தார். நிறைய பேர் சொன்னாங்க அவர் வந்து விளம்பரம் நடிக்க. இனிமேல் விளம்பரமே தேவையில்லை. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு இதயம் கொண்ட ஒரு லாரன்ஸ் அவர்கள் இப்போ பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கார். என்ன பண்ணியிருக்கான் வேலை பாருங்கள். சீனில் கூட பார்க்குறோம். நான் பார்க்கும்போது இப்போ கூட கேள்வி கேட்டாங்க, ரஜினி அசப்பில் பார்த்தா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இந்த ரஜினி சார் எங்கேயோ ஒளிஞ்சிருப்பார். அது வேறு வழி கிடையாது. ஏன்னா அவர் ரஜினி சாருடைய பயங்கர விசிறிப்புல இருக்குது. அவர் இந்த மொட்டை சிவா கட்ட சிவா பார்த்தேன், அதில் இவர் கூட்டி கழிச்சுப்பார் கணக்கு சரியாக வரும். இது எங்கள் அண்ணன் படத்தில் ஒரு டைலாக். அதுக்கு தான் நான் சொன்னேன், யோ உங்கள் அண்ணன் பேசுகிற டைலாக்ல நான் பேசுன டைலாக் ஏன்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளோ ரசிகனாக இருக்கிறாரு. அவர் பாட்டுக்கு அவங்க அண்ணன் சொன்ன டைலாக்னு ரஜினி சார் சொன்னேன். நான் தான் மொத்த படத்துலையும் சொல்லியிருக்கேன். அதை அப்புறம் சொன்னேன் நான். சரி என்ன அண்ணன் சொல்லியிருப்பார் நினச்சிக்கிட்டு விட்டுட்டேன் அப்படியே நான். ஏன்னா நிறைய பேர் ரசிகர்கள் சொன்னாங்க, சார் உங்கள் மேலே எவ்வளோ பிரியம் பாருங்க சார் லாரன்ஸு, உங்களை பற்றி சொன்னார் சார் தேட்டரில் சொன்னாங்கடா. ரஜினியை வச்சு சொன்னாரா நீ வேறு புரியாத பயல். இவங்க புரியாத பயலுங்க என்ன செய்கிறது. எதுக்காக சொல்கிறேன்னா உண்மையிலே சொல்கிறேன், எதை நினைக்கிறது, எதை யோசிக்கிறது, எதை பண்ணுறது உண்மை தெரியாத மக்கள் நம்ம மக்கள். அது நல்ல ஒன்று வாழ்வான்ல. எங்கள் அப்பா சொன்ன மாதிரி தான் இந்த தேர்தலில் நிற்பார், புரட்சி தலைவர் நிற்பார், எங்கள் அப்பாவும் நிற்பார். ஒரு எழுத்து அதில் புரட்சி தலைவர் ஜெயிச்சிடுவார், எங்கள் அப்பா தோற்றுடுவார். எங்கள் அப்பாவும் தோளில் மேலே தூக்கி போட்டுட்டு ஆடுவானுங்க, தலைவரையும் ஆடுவானுங்க. அப்போ எங்கள் அப்பா கேட்பார், யார் ஜெயிச்சா யார் தோத்தாடாருங்க. இல்லைங்க நம்ம தோத்துட்டோம், அவர் ஜெயிச்சிட்டார். ஏண்டா அடப்பாங்களா, ஜெயிச்சவனையும் தூக்கிட்டு ஆடுறீங்க, தோத்தவனையும் தூக்கிட்டு ஆடுறீங்க, எப்படா இந்த நாடு உருப்பிடும். அப்போ கேட்டார், ஒன்றும் உருப்பிடாமே தான் இருக்கிறோம். அது அதனால் இந்த படத்தை பற்றி ஏன்னா ரொம்ப ஒரு அபூர்வமான படம். சந்திரமுகி இயக்கிய இயக்குனர்னு போடும்போது எனக்கு கொஞ்சம் மன சங்கடம் வாசு, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீ சின்ன தம்பியை இயக்கிய இயக்குனர் தானே தவிர சந்திரமுகியை இயக்கிய இயக்குனர் அப்புறம் தான். அது ஒருவேளை இந்த பேய் படம் இந்த பிசாஸ் படம்ன்றதுனால அந்த சந்திரமுகி இந்திரமுகியும் போட்டாங்களான்னு தெரில. அது ரவி வேணால் மைலேஜ் தேடுவாங்களே. எந்த ப்ரொடியூசருமே எப்போயுமே இப்போ அக்ராஸ் கம்பெனிக்காரங்க இருக்காங்கன்னா, இல்லை சார் இன்னும் ஏதாவது வேணும் சார், ஏதாவது வேணும் சார் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து எலிசபெத் மகாராணியே வந்து நடித்தா கூட ஒத்துக்குவாங்க. ஒரு சீனாக நடிக்கிட்டு அந்த மாதிரி தெரியாது அங்கே, பரவாயில்லைங்க எலிசபெத் மகாராணின்னு போட்டு நாங்கள் விளம்பரம் பண்ணிக்கிறோம். ஏதோ ஒரு மைலேஜ் தானே. ஏன்னா சின்ன தம்பி மாதிரி, ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் ஹிட்னா எனக்கு. ஏன்னா நாங்களாம் சின்ன தம்பியில் நடித்து நாங்களாம் இன்றைக்கி ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இருக்க வீட்டில் பெரிய நடிகர் ராதா ரவி அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து பி வாசு. பெரிய அளவில் பி வாசு தான் காரணம். ஏன்னா அந்த படத்தில் எனக்கு கிடைச்ச பெருமை என்னென்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கிட்டே இருந்தாராம். எங்கடா அவன் அண்ணன் மாவன், என்னை எப்பவுமே அண்ணன் மாவன் கூப்பிடுவார். எங்கடா அவன் அண்ணன் மாவன் நல்லா நடிச்சிருக்கான்டான், நல்லா நடிச்சிருக்கான்டான். இன்னும் வாசு சொல்லிச்சே பெரியவர் உன்னை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கார் போயான்னு. நான் போவேன், ஏதாவது ஒரு நொட்டம் சொல்லுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன் நான். அவர்கிட்ட மட்டும் பயம் எனக்கு, ஒரு பெரிய பக்தி இல்லையா அவர்கிட்ட. அதனால் போனேன், போய் நின்னேன். வாடா நல்லா பண்ணியிருக்கடா அந்த சின்ன தம்பியில் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார், டேய் அவ்வளோ நல்லவனாக இருந்துட்டு கடைசி சீனில் நீ செஞ்ச பாடுறா, அதான்டா வில்லன், அதான்டா வில்லன் அப்படி சொன்னார். சொல்லிவிட்டு நான் கூடடா என் தங்கச்சி எவனாவது ஒரு வேலைக்கார போய் லவ் பண்ணாலும் கட்டி வச்சு உதச்சிருவேன் தழியன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி ஒரு பெரிய புகழ் எனக்கு கொடுத்தது பி வாசு அவர்கள். அதனால் அவரை மறக்க முடியாது. இந்த படம்லாம் நல்லா ஓடணும். பி வாசு போன்றவர்கள்லாம் வந்து நிறைய தமிழ் படம் எடுக்கணும், வரணும். இப்போ அவர் கன்னடத்தில் ஹிட்டாகி இங்கே வந்திருக்காரு. அது எதுவாக இருந்தாலும் தென்மொழிகள் தானே, அதில் தவறில்லை. அவர் டைரக்டர், அவர் எல்லா மொழியிலையும் இருக்கலாம். இப்போ நம்ம லாரன்ஸ் வந்து எல்லா மொழியிலையுமே இருக்கிறாரு. எங்கே பார்த்தாலுமே தெரியுது, இந்த காலாட்டினவுனே தெரியுது ஒரு லாரன்ஸ் தான் மாஸ்டர் பல்கடான்னு. ஏன்னா அவரை விட்ட வேறு எவனும் ஆடுறதுக்கே இல்லை. அது மாதிரி அந்த ஆட்டத்துக்கு சொல்கிறேன் நான், வேறு ஒன்று தப்பாக சொல்லுவேன். அதனால் இட் வாஸ் அ நைஸ் திங். அண்ட் சிவலிங்காவில் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு பெரிய அட்வென்ச்சர். ஏன்னா எப்போயுமே பி வாசுக்கும் எனக்கு அதில் ஒரு பெரிய ஒரு ஒற்றுமை உண்டு. சின்ன தம்பி நடக்கும்போதும் ஒரு அரசியல் பிரச்சனைகள் இருந்தது. அதே போல் இந்த படம் நடிக்கும்போது அங்கே ஒரு அரசியல் பிரச்சனை, இந்த காவேரி இஷ்யூலாம் வந்தது. பட் தைரியமாக எங்களை பி வாசு முன்னாடி இருந்து வழி நடத்தி அதில் எல்லாருமே பாராட்டணும். ஆல் இந்த
நம்ம யூனிட் டீம் ஆளுங்க, அந்த ப்ரொடியூசர்ஸ், கோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாரையுமே பாராட்டி ஒரே நேரத்தில் அந்த ட்ரெயினை மட்டும்தான் விலைக்கு வாங்கலே ஒழி அத்தனை டிக்கெட்டை எங்களுக்கே வாங்கி நான்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஏன்னா நான் நிறைய கலவரங்கள் பார்த்தவன். இருந்தாலும் பி. வாசு அவர்கள் தைரியமாக எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு போய் ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் கூட யாருக்கும் படாமல், சின்ன ஸ்க்ராட்ச் கூட யாருக்கும் படாமல் அவ்வளோ பெரிய அழைச்சிட்டு வந்து பத்திரமா சேர்த்து என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு அட்வென்ச்சர் அது. அப்படி ஆச்சு. எல்லோரையும் பார்க்கும்போது முகத்தில் எல்லாருக்குமே ட்ரெயினில் ஏறி பெங்களூர் தாண்டுற வரைக்கும் அந்த மரண கிளி மூஞ்சில் இருந்தது. எப்போ வந்து கேட்க போகிறோனோ காவேரி தண்ணின்னு அந்த பயந்துட்டு இருந்தாங்க. அப்படின்னு அந்த மாதிரி இடத்துல நமக்கு நல்லா ஒரு பண்ணி கொடுத்தாரு. சிவலிங்கா இஸ் அ வெரி கிரேட் ஃபில்ம். அது நல்லா ஓடும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. நான் சொல்கிறதுனால ஓடும், நான் சொல்லாமல் இருந்தால் ஓடாமையாக இருக்க போகிறது. நல்ல படம் அது. நானும் பார்த்து அசந்து போய் கிடக்கிறேன்னு சொல்கிறேனே, எதுக்கு நான் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா 100 நாள் ஓடணும், அவ்வளோதான். முந்தி இப்போ 100 நாள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்காக சொல்கிறேன். 100 நாளை பார்க்க வேண்டும் சிவலிங்கா. டெஃபினட்டாக லாரன்ஸ் மாஸ்டர் நான் சொல்கிறேன், தவறாக எடுத்துக்காதீங்க. உங்கள் மேலே நிறைய கண்கள் படுது, மேலே உங்கள் மேலே அரசியல்வாதியிலேருந்து எல்லோரும் உங்கள் பேர் சொல்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்கன்னா அது பெரிய சமாச்சாரம், அது பெரிய உதவி பண்ணும் இந்த படத்திற்கு. சிவலிங்கா படத்திற்கு ஒரு பெரிய அளவில் வெற்றி வரணும். ஏன்னா சக்தி வந்து பெரிய ஆளாக வரணும். நான் கடவுளை கும்பிட்டுக்கிறது பூரா என் மகனுக்கு எப்படிலாம் வேண்டிக்கணும் அது மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நல்ல ஆர்டிஸ்ட்டு எதா யூஸ் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக யூஸ் பண்ணணுமேனு பார்த்தேன். இந்த படம் பார்த்தேன், மிரண்டுட்டு. அது அந்த பொண்ணும் இவரும் போட்டுட்டு கிளைமேக்ஸில் பண்ணது, அதுக்கு கடைசியில் எல்லாத்தையும் உள்ளே வாங்கி அவர் லாரன்ஸ் மாஸ்டர் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்து அசந்துட்டேன். எங்கள் அப்பா பாவம் மன்னிப்பில் அப்படியே நுனிக்காலே ஆடுவார். அப்போ பார்ப்பேன், ஏதோ 220 கிலோவாட்ஸ் ஏற்றின மாதிரி ஆடுவார். அப்படியே பார்த்து ரசிச்சிருக்கேன் எங்கள் அப்பாவை. அதே தான் நாடகத்தில் தூக்கு மேடையில் செய்வார். அது மாதிரி லாரன்ஸ் அவர்கள் செய்யும்போது பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். தம்பி போய் காலில் விழுந்து அழுது செய்யும் போதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன்ஸ். நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு வருத்தம் இருந்தது. சக்தி நடித்து எங்களை ஆள வச்சுருக்கான்னா பாருங்கள். நாங்கள் சிவாஜி சார் நடித்து, கமல் நடித்து தான் நான் அழுதுருக்கேன். சக்தி நடித்து என்னை கண்ணில் தண்ணி கொண்டான்ட்டான். எனக்கு ஒருவேளை மகன் தந்தை என்று பிரியமாக இருக்கலாம், இருந்தாலும் படம் பாருங்கள், நீங்களாம் பாராட்டுவீங்க. நமக்கு ஒரு நல்ல நடிகன் கிடச்சிருக்கேன், அவனை யூஸ் பண்ணணும். அதற்காக சொல்கிற பத்திரிகையாளர் நண்பர்கள் இருக்கீங்க, நீங்கள் பார்த்து தூக்கி விட்டவன் தான் இந்த ராதா ரவி. அதை போல் நீங்கள் இவனையும் பெரிய அளவில் தூக்கி விடணும். அதாவது இல்லாததை நான் சொல்ல வரல, இருக்கிறதை எழுதுங்கன்னு சொல்கிறேன். எல்லாத்துலேயும் ஒரு பொடி வைக்காதீங்க. உங்களுக்கு எல்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்துலேயும் ஒரு பொடி வைக்கிறீங்க. ஒரு அக்கறை இல்லாத ஒரு விமர்சனம் கிடையவே கிடையாது. நல்ல படம், சிறந்த படம், சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். ஒளி எல்லாம் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் அதில் என்ன, அந்த இருந்தாலும் சொல்லன்னா என்ன, அதற்காக சொல்லிக்கொள். அதனால் தயவுசெய்து அந்த இருந்தாலும்ன்றதை சொல்லாமல் எல்லாமே இருக்கிற படம் சிவலிங்கா என்ற உண்மையை நீங்கள் உணர்வீர்கள். மொத்த படம் பார்த்து நீங்கள் அது மாதிரி எழுதணும். படம் பெரிய அளவில் ஓடணும்னு இல்லாமல் கடவுளை வேண்டிக்கூடிய. ஏன்னா எங்களுக்கெல்லாம் படம் ஓடினா தானே நல்லது. அதுலேயும் வாசு அவர்கள் நிறைய தமிழ் படம் எடுக்கணும். ஏன்னா இது சுயநலம், பொதுநலத்தில் சுயநலம், சுயநலத்தில் பொதுநலம். ஏன்னா அவர் நிறைய படம் எடுத்தாருன்னா நான் அதில் இருந்துக்கிட்டே இருப்பேன், அப்படி ஓட்டிக்கிட்டே நிற்பேன். நான் எங்கேயாவது இருந்துருவேன். அதே போல் இந்த படம் நல்லா ஓடணும். ரவி போன்ற தயாரிப்பாளர்கள், ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நான் பேசும்போது மனசார சொல்கிறேன், முதல்ல எனக்கெல்லாம் செட்டில் பண்ணிட்டார் சம்பளத்தை. ஏன்னா இது மாதிரி ஏதாவது தொல்லை பண்ணிவிடுவான் ராதா ரவின்னு அவருக்கு தெரியும். ஏன்னா பேசும்போது டக்குன்னு அடிச்சு விட்ருவேன், இன்னும் கொடுக்கலையா காசு என்ன. இவர் பார்த்து முன்னாடி அட்வான்ஸாக கொடுத்துட்டு அடுத்த படத்துக்கு சேர்த்து கொடுத்துருக்காரு. அதுக்கு தான் ஆச்சரியம். எப்போ எடுக்க போகிறாருன்னு எனக்கு தெரியாது, கொடுத்து வச்சுருக்காரு. ஆக நம்மளை எல்லாமே அப்படி ஒரு நல்ல ஒரு அன்பான மனிதன் ரவி. நிறைய அவர் பெரிய வெற்றிகள்லாம் வரணும். அண்ட் அஃப்கோர்ஸ் த ஹோல் டீம் எல்லாருமே நான் பாராட்டுகிறேன். சிவலிங்கா இது கன்னடத்தில் மிகப்பெரிய வெற்றி படம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இதை தமிழில் போட்டு காட்டும் பொழுது இந்த படத்தை நான் முதல்ல என்ன பண்ணலாம், ரீமேக் பண்ணலாமா, இதை ரீமேக் பண்ணால் யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னும் போது எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு மாஸ்டரை கூப்பிட்டு காட்டலாமே. ஏன்னா அவர் என் கூட குசேலன் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் எனக்கு தெரியும். என்னோடய அசிஸ்டன்ட் படம் ஸ்டைல்னு ஒரு படத்தில் அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் எனக்கு அவரை தெரியும். பட் அவருடைய வளர்ச்சி, அதாவது என்னென்னா, எனக்கு அவர் சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியும் அவர் உழைப்பாளியில் 4வது ரோவில் டான்ஸ் ஆடியிருக்காருன்னு அந்த குரூப்பில், சுந்தரம் மாஸ்டர் குரூப்பில். ஸோ 4வது ரோவிலேருந்து 3வது ரோவுக்கு 3வது ரோவிலேருந்து 2வது ரோவுக்கு 2வது ரோவிலேருந்து முதல் ரோவுக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக, இன்றைக்கி வியாபாரம் பண்ணக்கூடிய கதாநாயகர்கள் வியாபாரம் ஆகக்கூடிய கதாநாயகர்கள் ரொம்ப கம்மி.
அப்படி இருக்கும்போது ஒரு வியாபாரியாக தன்னை வளர்த்துக்கிட்டு ஒரு ஹீரோவுக்கு வந்து வியாபாரம் ஆகும் அப்படின்ற மாதிரி தன்னை வளர்த்துக்கிட்டது அவருடைய முயற்சி. நான் 2 பேரை பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன். ஒன்று வந்து அர்ஜுனை பார்த்து விழுந்திருக்கேன். அர்ஜுன் வந்து எப்படின்னா அவரும் ஒரு நடிகனாக இருந்து தன்னை அவர் தான் வளர்த்துக்கிட்டார். அவர் பல பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம், பட் இருந்தாலும் அவர் இன்ட்ரடியூஸ் ஆகி அவர் சக்ஸஸ் கொடுத்துட்டு ஒரு பீரியடுக்கு வந்தப்பறம் அவரே டைரக்ட் பண்ணி அவரே தன்னை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தார். அதுபோல் மாஸ்டர் பார்க்கும்போது எனக்கு என்னென்னா அவர் வந்து எந்த டைரக்டரும் வந்து அவரை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்த நேரத்தில் அவராக தான் அவரை கொண்டு வந்தார். முனியில் பண்ணார், காஞ்சனா 1 பண்ணார், காஞ்சனா 2 பண்ணார். தனக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கி தானாக உழைச்சி தானாக வந்து தானாக புகழ்பெற்ற ஒரு நடிகனாக மாறி இருக்கார், கதாநாயகனாக மாறி இருக்கார். அந்த முயற்சியை நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருந்தது. அதனால் இந்த படத்தை அவருக்கு போட்டு காட்டி அவர் என்ன நினைக்கிறார் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த படம் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போவே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தார், சார் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு. சரி, அதுக்கப்புறம் யாரை வச்சு இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், யார் தயாரிப்பாங்க இந்த படம் அப்படின்னும்போது நம்ம அந்த நேரத்தில் ரவி சார் வந்தார். கேள்விப்பட்டேன் சார் இந்த படம் நல்லா இருக்குன்னு. அவர் படமே பார்க்கல, இருந்தாலும் அவர் என்ன சொன்னார்னா நான் எடுக்கிற அந்த படம் அப்படின்னாரு. அப்புறம் பழனின்னு சொல்லி எனக்கு கூட ரொம்ப காலமாக என் கூட இருந்த ஒரு நண்பர், அவர் வந்து என்னை கூப்பிட்டு சொன்னார் இந்த மாதிரி, சார் நல்ல ப்ரொடியூசர் சார், ரொம்ப நல்லா பண்ணுவார், படம் டேஸ்ட்டோடு பண்ணுவார், லைக்கா குரூப் ஃபிலிம்ஸ் எல்லாம் அவர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு, அதனால் உங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது, டேஸ்ட்டோடு இருப்பார்னா. அதுக்கப்புறம் ரவி சாரை பார்த்து பேசி இந்த படத்தை ரெடி பண்ணி ஓகே சொன்ன பிறகு தான் அந்த படத்தையே பார்த்தார் அவர். அதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி இந்த படத்துடைய ஆரம்பம் இதில் யாரை போடலாம், நம்ம ரித்திகா எனக்கு அதே மாதிரி இது பார்த்த அப்புறம் எதிர் சுற்றி பார்த்தோன்னே அந்த ஒரு ரவுடித்தனமான ஒரு பொண்ணு ஓடிக்கிட்டே பேசுறது, அப்புறம் அதில் ஒரு திமிர் இருக்கும் அந்த பேசும்போதெல்லாம், அது மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்குமே, இது ஒரு வித்தியாசமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வந்து நான் ரித்திகா சிங். இப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டும் இதில் வந்து கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணி பண்ணும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, வடிவேலை வந்து எப்படியாவது இங்கே இந்த படத்தில் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர் அதே தான் சொன்னார், சார் வடிவேலை எப்படியாவது பிடிங்க சார், இந்த படத்தில் அவர் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் வடிவேலை கூப்பிட்டு வடிவேலை கதை சொல்லி ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 மணி நேரம் அவரோட சீன் இல்லாத சீன் கூட வடிவேலை கதை சொன்னேன். ஏன்னா வடிவேலை எப்படின்னா ஒரு கதையை கேட்ட பிறகு தான் இல்லைனா கூட அந்த சீனுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணக்கூடிய ஆள், ஏன்னா நல்லா தெரியும் எனக்கு வடிவேலை. அதனால் தன்னை வந்து எப்படியெல்லாம் அது இது பண்ணல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் காமெடியும் பண்ணியிருப்பார், ஒரு கேரக்டராகவும் வருவார். நாட் ஒன்லி காமெடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். ஏன்னா என் படத்தில் எப்போ ஒரு ட்ராக்காக இருக்காது, காமெடி வந்து ஒரு கேரக்டராக இருக்கும். அந்த கேரக்டரை வந்து அவர் அழகாக பண்ணி அதை சிரிக்க வைக்கிற இடத்துல இந்த படத்தில் வந்து நிச்சயமாக எப்படி சந்திரமுகி என்ஜாய் பண்ணால் அதே மாதிரி எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்தளவுக்கு பிரமாதமாக வடிவேல் வந்து தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காரு. இப்போ வந்து தொட்டால் பூமலரும் பார்த்தீங்கன்னா வரும் வராதுன்னு ஒரு டைலாக் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதே மாதிரி மாப்பு வச்சுட்டியடா ஆப்புன்னு சந்திரமுகியில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு டைலாக் இருக்குது, அதுவும் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் வடிவேல் பேசினா. ஏன்னா யார் சொன்னால் நல்லா இருக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, அது அவர் சொல்லும்போது அது நல்லாயிருக்கு. அதே மாதிரி அவருடைய கேரக்டர். ஸோ இதை மாதிரி எனக்கு அதே மாதிரி ராதாரவி அவர் சொன்ன மாதிரி அவரை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நல்லா நடித்தாருன்றதே ஒரு புது விஷயம் கிடையாது. பட் இந்த படத்தில் சைலண்ட்டாக நடிச்சிருக்காரு, அதுதான் புதுசுதில். ரொம்ப இப்போ பேசினாலும் கூட பேசியிருக்க மாட்டார் படத்தில், அது மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக நடிச்சிருப்பார். அவர் சொன்னார் சின்ன தம்பி வந்து உண்மையிலே வாசுக்கு சின்ன தம்பி தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது, எங்கே போனாலும் சின்ன தம்பி வாசு தான். பட் இந்த ஜானர் ஆஃப் ஃபிலிம், அதாவது சிவலிங்கா எந்த ஜானர் ஆஃப் ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சந்திரமுகி ஜானர் ஆஃப் ஃபிலிம், அந்த பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம். அதே மாதிரி அது கடைசியாக மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் என்னன்னா சந்திரமுகின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவர் ப்ரொடியூசர் வந்து அவர் சொன்ன மாதிரியே அதாவது காஞ்சனா, லாரன்ஸ் அண்ட் சந்திரமுகி வாசு 2 பேரும் சேர்ந்தா இப்படி இருக்கும். அந்த ஒரு இதுதான் அந்த டைட்டில் போட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த படத்தில் வந்து எனக்கு நான் அறிமுகப்படுத்தின, நானும் பாரதியும் சேர்ந்து அறிமுகப்படுத்தின பானுப்பிரியா இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பானுப்பிரியாவை பார்க்கும்போது. இப்போ பானுப்பிரியா நிறைய பிஸியாக இருக்காங்க, நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்படும்போது இன்னும் திருப்தியாக இருக்குது. அதேமாதிரி ஊர்வசி, ஜெயபிரகாஷ், சந்தான பாரதி, இப்படி ஏராளமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கன்னடத்தில் என்ன ரோல் பண்ணணும் அந்த ரோலை விட இந்த படத்தில் சக்தி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு மாஸ்டர் வந்து சொன்னார், இல்லை சார் அந்த கேரக்டர் நம்ம அப்படி விட்டுற வேண்டாம், இன்னும் கொஞ்சம் பண்ணுங்கள், இது இன்னும் ஏதாவது பண்ணுங்கள், இது பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், இது பேசப்படக்கூடிய கேரக்டராக இருக்கும் படத்தில் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி அதை என்ன பண்ணணுமோ அந்த கேரக்டருக்கு என்ன அளவு தேவையோ அதை பண்ணி அதை இது பண்ணும்போது ஹார்ட் ஒர்க் பண்ணி அவன் உண்மையிலே நல்லா பண்ணியிருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கான். இதில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் ஒன்று இருக்குது. அந்த ஆர்டிஸ்ட் இங்கே இருக்குது, பட் வெளியே எங்கேயோ சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னா
புறா. புறா ஒரு முக்கியமான கேரக்டர். எப்படி சந்திரமுகியில் ஒரு படி ஒரு முக்கியமான கேரக்டரோ அது மாதிரி புறா ஒரு முக்கியமான கேரக்டர். எப்போ படியை பார்க்கும் பொழுது ஒரு பயம் இருக்கும். நிறைய பேர் வந்து படியை பார்த்துட்டு சந்திரமுகி பார்த்துட்டு படியில் ஏறுறதுக்கு பயந்தாங்க. அது மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா புறாவை பார்க்கும்போது இந்த புறா இப்போ அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயினில் நடக்கிற கொலை, அதுக்கு சாட்சியாக இருக்கிற ஒரு புறா. எப்படி ஒரு புறா ஒரு கொலைக்கு சாட்சியாக இருக்க முடியும், அந்த புறா எப்படி சாட்சி சொல்லும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் லைன், ஒரு புது லைன் இந்த படத்தில் இருக்குது. அது நிச்சயமாக பேசப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட், நல்ல விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே இதில் இருக்குது. வடிவேலு நிச்சயமாக சிரிக்க வச்சுருக்காரு. அதுலேயும் ஃபஸ்ட் ஹாஃபில் அப்படியே கொண்டு போய் செகண்ட் ஹாஃபில் ஊர்வசிக்கும் அவருக்கு இருக்கிற அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்க ஊர்வசி வந்து ஒரு மல்டி டேலண்டட் ஆர்டிஸ்ட், பிரமாதமான ஆர்டிஸ்ட் அவங்க. அது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டும் எனக்கு அந்த படத்தில் வந்து கரெக்டாக அவங்கவுங்க அழகாக அவங்க ரோல் பண்ணி எல்லாமே அழகாக பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கிடச்ச டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் லாரன்ஸ் மாஸ்டர் சொன்னார், சார் பாருங்கள் அவர் தெலுங்கு படம்லாம் நிறைய பண்ணியிருக்காரு, இந்த படத்துக்கு அவர் நல்லா இருப்பார். சரி, நான் என்ன பண்ண அப்புறம் அவருடைய படத்தை ஒன்று பார்த்தேன், அவருடைய மொட்டைச்சு அது இது பார்த்தேன், டபுள் பாசிட்டிவ் அந்த சிம்மா இது மட்டும் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் இந்த படத்தில் வந்து அந்த டோட்டல் பேட்டர்னே மாற்றி பண்ணியிருக்காரு. இதுக்கேற்ற மாதிரி லைட்டிங், இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டைல் அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எடிட்டர் சுரேஷர்ஸ், அதே மாதிரி ஆர்ட் டைரக்டரை பற்றி நான் படத்தில் துரையை பற்றி நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, நாங்கள் 2 நாள் மைசூர் பேலஸ் எடுத்து அந்த நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அந்த மைசூர் பேலஸ் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வந்துட்டோம். மறுபடியும் மைசூர் பேலஸில் போய் தான் எடுக்கணும், இல்லைன்னா முடியாது. ஏன்னா கிளைமேக்ஸ் அது. இப்போ நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க, நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் படத்தில் பார்க்க போகிறீங்க. அப்போ அவருடைய திறமை என்னன்றதை நான் சொல்ல வேண்டாம், நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஏன்னா இது என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் துரைராஜ் என்ன ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சார் நான் வந்து மேட்ச் பண்ணுறேன் சார், கவலைப்படாதீங்க, அதை நான் செட்டு போட்டு தரேங்க. என்ன விளையாடுறியா, லலித் மகள் எப்படி செட்டு போடுவீங்க நீங்கள்? இல்லை சார் நான் போடுறேன் சார், நீங்கள் இது பண்ணுங்கள் சார் அப்படின்னு அதை போட்டார். அதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதை வந்து மேட்ச் பண்ணிவிட்டு அதை பியூட்டிஃபுல்லாக, அதாவது அந்த இடத்துலையும் நான் வந்து பல விஷயங்கள் எடுத்திருக்கேன், நடுவில் சில விஷயங்களை விட்டுருக்கேன். நான் யூஸ்வலாக வந்து கண்டினியூஸாக எடுக்க மாட்டேன், எனக்கு வந்து எந்தெந்த ஆங்கிள் போகிறனோ அந்த ஆங்கிள் எடுத்துருவேன். அப்படி அந்த ஆங்கிளில் நான் வந்து என்னென்ன ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், இந்த ஆங்கிள் என்னென்ன ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், கீ ஷாட்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்றது இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பல ஷாட்ஸ் நடுவில் தேவைப்படுது. இதுக்கு நிச்சயமாக ஆஸ் அ டைரக்டர் யாராக இருந்தாலும் அங்கே தான் போகணும்னு ஆசைப்படுவாங்க. பட் ஆர்ட் டைரக்டர் கொடுத்த அந்த கான்ஃபிடென்ஸ், கேமராமேன் கொடுத்த அந்த தைரியம், அவர் சொன்னார் இல்லை சார் லைட் பண்ணிடலாம், அதே மாதிரி பண்ணலாம், அதே பேட்டர்னில் பண்ணலாம் அப்படின்னு அந்த 2 பேரும் சேர்ந்து அதை கொடுத்தாங்க. நீங்கள் பாருங்கள், ஏன்னா பாராட்ட வேண்டியதை பாராட்டி தான் தீரணும், அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அது இட்ஸ் கிரேட் ஒர்க் ஆஃப் மை ஆர்ட் டைரக்டர். அதை நம்ம இந்த மேடையில் சொல்ல பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி தமன், ஒரு ஜாலியான ஒரு தமனை பார்த்தாலே நமக்கு என்ன ஆகிடும்னா, ஏன்னா எனக்கெல்லாம் ரொம்ப எனர்ஜி எப்போ வரும்னா என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா எனர்ஜி வந்துடும். அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். நம்ம ஒன்றும் ஸ்கூலுக்கு போன மாதிரி ஒரு காக்கி பேண்ட்டை போட்டு ஒயிட் ஷர்ட்டை போட்டு போன மாதிரி ஆகிடும். அதுமாரி தமனை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துடும். ஏன்னா அவர் நம்மளை கொண்டாந்துருவார். அவர் பார்த்தாருனா சார் வாட் சார், அப்படி சார் குட் மார்னிங், அது சொல்லும்போது ஒரு எனர்ஜி வரும். அது எப்பவுமே அவர் வந்து சார் குட் மார்னிங் சார் அப்படி சொன்னதே கிடையாது, குட் மார்னிங் சார் அப்படின்னு அந்த ஒரு எனர்ஜியோட. அதே மாதிரி மியூசிக் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிடுச்சு சார், பாட முடியாது, உண்மைதான் முடிஞ்சிருச்சு ஆனால் முடியாது, ஆனால் முடிய போகுது. அப்படியே ஒரு ஜாலியாக, அது ஒரு குஷியாக இருந்தது. ஒரு 10 நாள் ஒரு சாங்னா கூட நம்ப மாட்டீங்க, ஆனால் அந்த 10 நாள் போனது தெரியாது. அந்த 10 நாளைக்கு அப்புறம் அந்த சாங் பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு 5 சாங் வரா மாதிரி 4 சாங் வரா மாதிரி கொண்டு வருவார். அது மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு உண்மையிலே தமிழோட ஒர்க் பண்ணணுன்னா அது வந்து ஒரு குஷி தான். ஒரு பல படங்கள் பண்ணணும்னு தோணும் தமிழோடலாம் ஒர்க் பண்ணால். அவர் எவ்வளோ தான் நம்மக்கிட்ட வந்து இல்லை சார் அப்படி பண்ணாலும் சில பேரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மன்னிக்கிறத விட அவங்களோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை வந்துடும். அதாவது அவருடைய ஒர்க்கை பார்த்த உடனே, அந்த டேலண்ட்டை பார்த்த உடனே, அதுலேயும் பர்டிகுலர்லி அந்த சிவலிங்கா சாங் போட்டிருக்காரு. சிவலிங்கா சாங் நானும் மாஸ்டர் உள்ளே போய் அந்த ரெக்கார்டிங் தேட்டரில் கேட்ட உடனே அப்படியே ஷாக்கு. அந்த மியூசிக்கு, அந்த ஸ்டைலு, அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்கு. இதில் ஒரு 2 விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் எனக்கு இது வரைக்கும் எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அந்த படத்தில் ஒன்று கிடச்சிது.
அது என்னென்னா, இதில் ஒரு பர்டிகுலர் ஒரு இன்டர்வல் சீன் இருக்குது. அந்த இன்டர்வல் சீனில் வந்து ரித்திகா சிங் பெர்ஃபார்ம் பண்ணணும். ரித்திகா சிங் இந்த படத்தில் வந்து அந்த கேரக்டர் பண்ணும் பொழுது தான் எல்லாருமே வந்து இந்த கேரக்டர் எப்படி பண்ண போகிறாங்க, அது இந்த இன்டர்வல் பர்டிகுலர்லி அந்த இன்டர்வல் சீன் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது மாஸ்டர் அங்கே இல்லை. அவர் வந்து அவருக்கு அந்த சீன் கிடையாது. அதனால் நான் சொன்னேன், நீங்கள் வந்து மெதுவாக வந்தால் போதும்னு. அவர் ஒரு 4:30க்கு வந்தார். சார் முடிஞ்சிருச்சான்னு கேட்டார். முடிஞ்சிருச்சு சார், இன்னும் 2 ஷாட்டு தான் இருக்குன்னு. எப்படி சார் நம்ம நீங்கள் நினச்ச மாதிரி வந்துருச்சான்னு? அது நல்லா வந்திருக்கு பாருங்கள். இல்லை சார் சார் அதுதானே சார் கீ சீனு, நீங்கள் பாருங்கள். அப்புறம் மாஸ்டர் வந்து எனக்கு தெரியல, அவர் போய் என்ன பண்ணிட்டார், மானிட்டர், அவர் பயங்கர இன்ட்ரெஸ்ட் அந்த சீனை, பர்டிகுலர் சீனில் ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட். அதனால் என்ன பண்ணிட்டார், உடனே அதை எனக்கு நான் இப்போ இங்கே ஷார்ட் வேறு ஷார்ட் எடுத்துருக்கா பார்த்துட்டார். பார்த்துட்டு வந்து அப்படியே சார்னு சொல்லி, அதுதான் ஒரு டெக்னீஷியன், ஒரு கலைஞனுடைய இது, அதுதான் உணர்வாக தான். உடனே என்னை அப்படியே பிடிச்சி, சார் என்ன சார் நம்ப முடியல சார், எப்படி சார், ஏன் மாஸ்டர் என்ன இல்லை. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா யூனிட் முன்னாடி நான் எத்தனை படம் டைரக்ட் பண்ணது சொல்ல வேண்டிய இது இருக்குது. அதனால் ஒரு சிங்கம் மோதிரம் கொண்டாந்து என் விரலில் போட்டார் அந்த சீனுக்காக. ஸோ அப்படி ஒரு கலைஞனை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இந்த படத்தில். இத்தனை படத்துக்கு அப்புறம் நிறைய எனக்கு கிடச்சிருக்கு. ஆஃப்டர் 100 days, ஆஃப்டர் 25 weeks, இதெல்லாம் வந்து எல்லாருமே ஒரு பிரியப்பட்டு பண்ணுவாங்க. பட் படம் என்ன வரப்போகுது, எப்போ ரிலீஸ் ஆக போகுது, எப்படி வரப்போகுது தெரியாமல் இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து அது மாதிரி ஒன்று பண்ணார். அதே மாதிரி அந்த சிவலிங்கா பாட்டை கேட்டுட்டு ரித்திகா சிங் ஆக்ட் பண்ணதுக்காக அதுக்கும் ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட். அப்படியெல்லாம் ஒரு இது மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நமக்கெல்லாம் புதுசு இல்லை. பட் இருந்தால் கூட அதை பாராட்ட வேண்டிய விஷயம் இது. அதேமாதிரி இந்த படத்தோட ஆரம்பம், இந்த படம் வந்து அவருடைய கோயிலில், ராகவேந்திர கோயிலில் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள்லாம் பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம். முடித்த பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு அவர் வளர்க்குற அந்த ஒரு ஆசிரமம் இருக்கு இல்லைங்களா, அந்த குழந்தைங்கள வச்சு இந்த படத்துடைய பாட்டு, அதாவது சிவலிங்கா வெற்றி பெறணும், இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்து நமக்கு கிடைக்காது. அந்த குழந்தைங்க பாட்டு அதெல்லாம் பார்க்கும்போது இது எந்த தடையும் இல்லாமல், எந்த தடங்களும் இல்லாமல் இந்த படப்பிடிப்பு நடந்தது. அதெல்லாம் அந்த குழந்தைங்களோட ஆசீர்வாதம். ஏன்னா எதுவுமே எதிர்பார்க்காத குழந்தைங்க. அப்படி பல நல்ல விஷயங்கள் இந்த படத்தில் நடந்திருக்கு. அதை விட எனக்கு இன்னொரு பெருமையான விஷயம் என்னென்னா, இந்த படத்தை வந்து தைரியமாக ப்ரொடியூசர் வந்து போட்டு காட்டி, அதுவும் அக்ராஸ், இப்போ பாருங்கள், அவர் பேசும்போதே சொல்லிட்டார் படம் பார்த்துட்டேன்னு. பார்த்துட்டு ஒரு படத்தை பாராட்டுறது உண்மையான ரிவ்யூ. பார்க்காம சொல்லலாம் நல்லா வரும்னு, ஆனால் அவர் பார்த்துருக்காருன்னு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அவர் பார்த்துருக்காரு, படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு போட்டு காட்டியிருக்காரு, எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது குழந்தைங்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கும். நிச்சயமாக புறாவை பற்றி பேசுகிற படமாக இருக்கும். அந்த ட்ரெயினை மறக்க மாட்டாங்க, இதில் வர கேரக்டர்ஸை மறக்க மாட்டாங்க. இது நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக வரும். சம்மருக்கு ஏப்ரல் 14 கோடை விடுமுறைக்கு இது மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது.